ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கம்மிங் March 15, 16 என் தம்பிக்கு கல்யாணம். ஸோ கல்யாணத்துக்காக வாங்கின செயின் தான் இது. என் தம்பிக்கு பிடிச்சி தான் இந்த செயின் வாங்கிக்கிட்டான். இது ஃபங்க்ஷன் வியர் பண்ண முடியுமா இல்லை ரெகுலர் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எனக்கு என்ன டவுட்னா, இது கொஞ்சம் அமுங்கிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு இப்படி அமுக்குனா அப்படிலாம் கிடையாது. பட் நல்லாயிருக்கு. ஆனால் ரெகுலர் யூஸ் விட்டு நம்ம கழுத்தை போட்டு இப்படி இப்படி அழுத்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு நம்ம ரெகுலராக அப்படி இருக்கும்போது இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் அவன் கழுத்துக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டோம். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 14 கிராம் 700 மில்லிகிராமு. நாங்கள் போன அன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 14,820 ரூபா நாங்கள் போன அன்றைக்கி. இந்த செயினோட வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டோட்டல் பண்ணி, அதாவது வேஸ்டேஜ் 12% போட்டிருக்காங்க. எல்லாமே கால்குலேட் பண்ணி ஜிஎஸ்டி எல்லாமே கால்குலேட் பண்ணி 2,49,092 ரூபா இதோட உண்மையான காஸ்ட். அதாவது அந்த ஷாப்பில் அவங்க விற்கிற காஸ்ட் வந்து இவ்வளோ. வேஸ்டேஜ் 12%. நார்மலாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆஃபர் வந்து ஒரு கிராமுக்கு 150 ரூபா போயிட்டு இருந்துச்சு. ஸோ 2,205 ரூபா மைனஸ் பண்ணாங்க. மற்றபடி இப்போ இந்த 2,205 ரூபா மைனஸ் பண்ணனால அவங்க வேஸ்டேஜ்லேருந்து மைனஸ் பண்ணவே மாட்டாங்களாம். அது வந்து அவங்களோட கம்பெனி ரூல்ஸாம். சரிங்களா? 12%ங்கிறது இதுக்கு அதிகம் தான். 12% வேஸ்டேஜ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, எனக்கு இந்த ஆஃபர் வேணாம், நீங்கள் வந்து வேஸ்டேஜில் வந்து ரெடியூஸ் பண்ணுங்கன்னா, நாங்கள் ஆஃபர் போயிட்டுருக்கும்போது நாங்கள் வேஸ்டேஜில் ரெடியூஸ் பண்ணவே மாட்டோம். அப்படியே ஆஃபர் போகலனாலும் நாங்கள் ரெடியூஸ் பண்ணாலும் அந்த 12% 11% மாற்றுவோமே தவிர வேறு எந்த மைனஸும் பண்ண மாட்டோம். இதுதான் எங்களோட ரூல்ஸு அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பிஹேவ் பண்ணுற விதம் வந்து ஒரு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ப்ராப்பரான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதுவுமே ப்ராப்பராக கிடையாது. எல்லாமே நம்மளே தேடி போய் நம்மளே பில் போட்டுக்கிற மாதிரி, நம்மளே ஒன்றுக்கும் போகிற மாதிரி இருக்குது. மற்ற ஷாப்லலாம் கொட்டேஷன் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு கால்குலேஷன்லாம் போட்டு நம்ம ஃபைனல் பண்ணி முடித்தோன்னா அவங்களே போய் பில் போட்டு வந்து அவங்களே எடுத்து வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து பே பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து போவோம். ஆனால் இந்த ஷாப்பில் காமிக்கிறது ஒருத்தவங்க காமிக்கிறாங்க, ஒரு பேசிக் கொட்டேஷன் போட்டு வரது ஒருத்தவங்க போட்டு வராங்க. அது ஓகேனா நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட போய் பில்லு போடணும். அவங்க ஓகேனா இந்த பில்லை கொண்டு போய் நீங்கள் அங்கே பே பண்ணுறேன்னா பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கொண்டு போய் நம்ம கொடுத்து வாங்குறது ஒரு பக்கம். இது மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒன்று வாங்கவும் ஒரு இடத்துக்கு நம்ம தேடி போய் வாங்குற மாதிரி இருக்குது. ஏதோ சந்தை கடையில் போய் நம்ம சந்தை மார்க்கெட்டில் போய் ஒரு காய்கறி வந்து கத்திரிக்காய் இந்த கடையில் வாங்குகிறேன், நான் வாழைக்காய் அந்த கடையில் வாங்குகிறேன், பீக்கங்காய் அந்த கடையில் வாங்குறேன்னு ஒரு கடையாக தேடி போயிட்டுருப்பேன்ல, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. பேசிக்காக இது ஒரு நகைக்கடை அப்படிங்கிற ஃபீலிங் வரல ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி இந்த எங்கள் ஹஸ்பண்ட் ஊர் வந்து திருச்சி. அதனால வந்து ஆல்ரெடி